யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு வேலையை கருத்து வச்சு அப்படின்னா அவனை போய் முகத்துல பிடிச்சாங்க வைத்தியமே பிடிச்சிடும். சரி சரி அவன் வந்துட்டான போய் பார்த்துக்கலாம். என்னங்க இது நெத்தில கீழே விழுந்துட்டீங்களா? இந்த மிருக கட்டிச்சா? அழிச்சுட்டு போவேன். வீட்டுக்கு போய் துப்பாக்கி நிறைய போட்டாதான் காப்பாத்துக்க. ஐயோ என்ன சொல்ற காத்துல நின்றுட்டு என் கையில இருந்த துப்பாக்கி வெடிச்சு குடிச்சு ஐத்தியம் குடிச்சு ஒரு மாதிரி கண்டாட்டம் நேரத்துல சுதா ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அப்படி செய்யறீங்களேன்னு கேட்டேன். போய் என் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போட்டா எடுத்து குட்டெல்லாம் போட்டுவான். இந்த பட்டாளத்தை சுட்டு பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. வாங்க அவன் எப்படியாவது சமாதானப்பட்டு அழைச்சிட்டு வந்துடும். அவன் எப்படியாவது ஒழிஞ்சு போகும். அவனை பத்தி எந்த கவலை எனக்கு நம்ம நரிப்படைக்கிற நயன்கரையில் நின்று நானும் வந்து சும்மா இருக்கேன். நீ வீட்டுக்கு கோபால் கோபால் என்னப்பா இது? கோபால் கோபால் நான் சொல்றது கேட்டா? கோபால் 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 என்ன நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு சுட்டுட்ட. ஏன் அப்படி பாக்குற? என்னடா இது அலங்கோலம்? ராவுபோது அடிச்சாரா? பைத்தியமா பிடிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அடிச்சு வரைக்கும் வயசான காலத்துல நிம்மதியா இருக்க வேண்டிய அம்மா அதான் உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய நிலைமை காணாச்சு. இப்ப மாமனார் விட்டு அடி வாங்கிட்டு இருங்க. நம்ம குடும்பத்தை வச்சு என்ன நினைப்பாங்க? அப்பா ஒரு கௌரவம் என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் மூல காரணம் முரட்டு புத்தி முட்டாள்தனம் தான். எது வேணாலும் எப்படி வேணாலும், ஆனா என்ன முட்டாளுன்னு நீ சொல்லாத. செய்யற காரியங்களை பார்க்கறது எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. நீ செய்திருக்க காரியம் வெளியே தெரிஞ்சா முட்டாளுன்னு மட்டும் மோசக்கார அயோக்கியன்னு கூட சொல்லுவாங்க. என்ன சொல்ற? ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? உன்னுடைய சுயநலத்துக்காக ராவ் பகதூருக்கு மூர்த்திக்கு நீயே மொட்டக்கருதாசி எழுதிட்டு அதை எழுதின அயோக்கியன் நான் தான் எல்லாரும் நம்பும்படி செய்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாழாக்குன நீயா நம்ம குடும்ப கௌரவத்தை பற்றி பேசுறேன் அப்படின்னு இன்னொரு தடவை வாயார கூட்டாரு. நான் உனக்கு என்ன கெடுதல் செய்யும்? தாய் பாசத்தை விட சகோதர பாசம் தான் சிறந்ததுன்னு எல்லாரும் நினைக்கும்படியா உங்ககிட்ட நான் பாசம் காட்டினேன். அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ படிச்சா போதும் எனக்கு கௌரவம் கிடைக்கும், அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ பாஸ் பண்ணதுக்காக ராத்திரி பகலா நான் கண் முழிச்சு உனக்கு காப்பி போட்டு கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி நடந்துக்கிட்டேனே, அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? அதை சொல்லு, அதை சொல்லு. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி எழுதிருக்க மாட்டேன்டா. எழுதிருக்க மாட்டில்ல? சரி, அந்த மொட்டை கருதாசி யாரோ எழுதிருக்காங்க, இதை பாருன்னு நான் உங்ககிட்ட காமிச்சப்போ நீதான் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல? ஏன் ஒத்துக்கிறேன்? கோபால் நாசமா போனா பரவாயில்லை, அதனால உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கோபால் மன்னிச்சிரு, கோபால் மன்னிச்சிரு. செய்த தவறுக்கு உலகத்துல யாருமே உன்னை மன்னிக்க மாட்டாங்க. எந்த இதையும் உனக்கு இறக்கம் காட்டாது. வழக்கப்பட்ட என் கையால கேவலம் ஒரு கொலையா விடுவேன். போல சகோதர துவக்கிய துப்பாக்கியால பிரயோஜனம் இல்லை. என்ன சுற்றாதா? எனக்கு பயமா இருக்கிறா. உன்னை கும்பிடுறா. என்ன சுற்றாதா? கோபால் கோபால் சுற்றாத. கோபால் கோபால் சீதா சீதா ஒண்ணு கோபால் ஞாபகத்தை கேட்கிறேன். என்னாச்சு? நான் சுடலையே அண்ணி. உங்க கையை இதுல அண்ணன் கையை நான் சுடல. நான் சுடல அண்ணி. அண்ணா ஐயோ
நான் ஒன்று சுடல, நான் ஒன்று சுடல. கோபால், நான் செய்த துரோகத்துக்கு இந்த தண்டனை கோபால். அண்ணன் சீதா எங்க கோபால்? அண்ணி மயக்கமா இருக்காங்க. சீதா இந்த பாவிய தெய்வமா வணங்கிக்கிட்டு வந்தா, நான் தான் வாழ்க்கையை கெடுத்தவன் அவளுக்கு தெரிஞ்சா அவன் சாகர வரைக்கும் இந்த வேதனையை தாங்க மாட்டான். தயவு செய்து அவகிட்ட சொல்லிடாத சொல்லு. அண்ணே, 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 ஐயோ அண்ணனை சுட்டுட்டீங்களே. நான் சுடல, நான் சுடல, நான் சுடல, நான் சுடல. அது முட்டைக்கிட்டு எழுதினான மங்களம். ஜுர வயத்துல ஏதாவது உளறிய? நல்ல நிதானத்தோட தான் பேசு. குலதெய்வம் முருகன் மேல ஆணையா சொல்றேன். ராஜுதான் அந்த கடிதாசி எழுதுனது. உங்களுக்கு மட்டுமில்லை, சீதா வீட்டுக்கும் கோபால பத்தி கெட்ட நிலமா எழுதிருக்கா. ஆமா, அந்த கிராம பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மற்றவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த கடிதாசியை நிதானமா பார்த்திருந்தீங்க. அது ராஜுவோட கையெழுத்துதான் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பவே முடியலையே. ஆமா, இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்கிட்ட நீ சொல்லல? உங்ககிட்ட சொல்ல அந்த உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு என் வாயை கட்டிட்டு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவசரத்திலையும் ஆவேசத்திலையும் கோபால் தான் குற்றவாளின்னு அவரை குடும்பப்படுத்துறது போல இப்ப உன் ராஜுவை கொண்டது அவன் தான் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய கைவிட்டுடாதீங்க. யார் செய்த பாவமும் நம்ம வம்ச விளக்குல ஒண்ணு அணைஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு விளக்கையும் அணைச்சிடாதீங்க, அணைச்சிடாதீங்க. அணைக்க மாட்டேன், அணைக்க மாட்டேன். என் மகன் தான் கூட பிறக்காத அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியல மங்கள், தாங்கவே முடியல. நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்த என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆடி காத்தலாகப்பட்ட அகல் விளக்கு மாதிரி ஆயிருக்காது. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. படிச்சிருக்கோங்கிற அகம்பாவத்துல பண்பை இழந்துட்டு படிச்சா மட்டும் போதாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாச்சு. லட்சுமி, நீ கொஞ்சம் தங்கச்சியை பாத்துக்க. நாங்க போய் மாப்பிள்ளையை விடுதலை பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு வரோம். அப்பா நானும் வரேன். சரிம்மா, வாங்க தம்பி. வரமங்க. பாக்குறா மீனா வந்துட்டான்.
வெக்கமா இருக்கு. முகத்தை பார்த்து எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு நிக்க கூட அழகத்தில் நாங்க எந்த தவறு செய்யணும். என்னையும் மீனாவும் மன்னிச்சு தந்து புனிதமான உங்களை புரிஞ்சுக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன மன்னிச்சுடுங்க. அண்ணன் செத்து போச்சு. தண்ணி விதவையாயிட்டாங்க. என்ன யாரு மன்னிக்க? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வக்கீல வச்சா உங்களை விடுதலை செய்ய அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. விடுதலையா? நான் தான் கொலைகாரனாச்சு. எனக்கு எப்படி விடுதலை? இல்ல, நீங்க கொலை செய்திருக்கவே மாட்டீங்க. கடதாசி எழுதுறது கூட உங்க அண்ணன் தான். உங்களை பத்திய எல்லா விவரத்தையும் அத்தை சொல்லிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதேன்னு அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன். வெளியே சொல்லிட்டாங்களா? நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்னப்பா செய்யணும் சொல்லப்பா. இந்த மொட்டை கடுதாசிய அண்ணன் தான் எழுதினாருங்கிற விஷயத்த தயவு செஞ்சு யாரும் அன்னைக்கு சொல்லிடாது. அவ்வளவுதான். போயிட்டு வாங்க. மேற்கொண்டு ஆக வேண்டியதே கவனி.